ரித்திகா வந்துட்டு கபிலன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த வீட்டோட மருமகள், எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, உங்கள் அக்காவை போயிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வாழ சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நீ போயிட்டு அக்காவே கேட்டாலே கொடுத்துருப்பாங்க, நீ ஏன் இதுக்கு போய் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க, அக்கா கிட்டே போய் கேள்வி சொல்கிறாங்க, நான் இதுக்கு அவங்கக்கிட்ட கேட்கணும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வாங்கி தரேன், இங்கே பாருங்கள் என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது, இப்போவே உங்கள் ஷேர் இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே பாரு ஆஃபீஸில் வந்துட்டு அக்காவோட தான் 70% இருக்குது, நம்மளது 30% தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 30 வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள், நான் தான் அந்த இதுக்கு சிஇஓ ஆக போகிறேன், நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன், அப்புறம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அவங்க மாமியார் கேட்டுட்டு கபிலன் வந்து இதெல்லாம் தப்பு வேண்டாம், அக்கா தான் இந்த வீட்டில் எல்லான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய் நீ அமைதியாட்டா, மருமகளை நீ இறங்கி பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஐலி குளிச்சுட்டு வந்துட்டு தலையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ப்ளவுஸ் நாட்டு கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, பின்னாடி இருக்கிறனால கட்டவே முடியல. இதை பார்த்து நம்மளோட சிவா அசந்து போய் நின்றுட்டுருக்காரு. அவர் மனசாட்சி வந்து பேசிகிட்ருக்கேன், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு இவர் நேராக அவர் போயிட்டு இது பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயோ அவங்களே கட்டிக்கிறாங்க. உனக்கு எதுக்குமே லாய்க்கப்படாதான்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு போகுமா நேராக போயிட்டு ஐலியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு, நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னாச்சு சீரியல்னு கையை தட்டி விட்டு கேட்குறாங்க. ஐலி அக்கா அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. சரி சரி நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவர் ரெடி ஆகிட்டு வராரு, டேபிள் மேலே எல்லாம் கொண்டு வந்து வச்சுறாங்க. அப்புறம் சிவா சட்டையில் பட்டன் பிஞ்சிட்ருக்கிறத பார்த்துட்டு ஐலி சொல்கிறாங்க, சரி வேறு ஷர்ட் மாற்றிக்க, நீங்கள் இந்த ஷர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது சீனியர், இதே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் பட்டன் பிஞ்சிட்ருக்கே, கழட்டி தைக்கணுன்னா கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே தைச்சி தரேன், அது கூட நான் கழட்டணும் திரும்பவும் அயன் பண்ணணும், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போட்டுகிட்டே இருங்க, நான் அப்படியே இது பண்ணி தரேன்ட்டு போய் ஊசி நூலை எடுத்துகிட்டு வந்து தைக்கிறாங்க. தைச்சி முடிச்சுட்டு பட்டனை வந்துட்டு அவங்க வாயிலேயே வந்துட்டு கடிச்சு இது பண்ணுறாங்க. அதாவது அந்த நூலை கரெக்டாக இதை வந்துட்டு இந்திராணி பார்த்துட்டு என்னது இது நடு ஆளுன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்களும் உங்கள் புருஷனுக்கு வந்து பட்டன் தைச்சே கொடுத்துருக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இதெல்லாம் தேவையில்லாதது, உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே உண்மையான புருஷன் பொண்டாட்டி மாதிரியே தெரியல, உண்மையிலே கல்யாணம் பண்ணிங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, என்ன நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்க, உண்மையான புருஷன் இல்லாமல் நான் ஹாலில் நின்று எல்லோரும் முன்னாடி நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேனே, பண்ண தான் முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. சரி என்னமோ சொல்கிறீங்கன்றாங்க. அப்புறம் இந்திராணி வீட்டுக்கு வந்துட்டு இது ஆட் பண்ணுறதுக்கு நீக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்கவே கபிலனை கூப்பிட்டு ரித்திகாவுக்கு வந்துட்டு இது பண்ண சொல்கிறாங்க. ரித்திகாவும் அப்ளிகேஷனெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் சிவாவும் ஐலியும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க மேலே சந்தேகமாகவே இருக்குது, இன்றைக்கி தீர்த்துப்போன்னு சொல்லிவிட்டு இங்கே வாங்க நீங்களும் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்க, நாங்கள் ரிஜிஸ்டரே பண்ணலன்னு ஐலி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்திராணி. இதனால் வேறு வழி இல்லாமல் ஐலி சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இவங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க 2 பேரும். சிவா ஃபில் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அப்பாவையே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இது பண்ணுறாரு. இதை கரெக்டாக கபிலனோட அம்மா நோட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஆஃபீஸஸ் வெளியே போகும்போது அவங்கக்கிட்ட அந்த அப்ளிகேஷனை வாங்கி ரித்திகாவும் அவங்க அத்தையும் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சிவா வந்துட்டு அவங்க அப்பான்றதுக்கு நேராக வந்துட்டு கபிலனோட அப்பா பேர் எழுதிக்கிட்ட பார்த்துட்டு ரித்திகா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் வரப்போகுது, என்ன ஆட போகிறாங்க, என்ன ஏதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.